வணக்கம் மக்களே! பிக் பாஸோட முதல் ப்ரோமோ போட்டாச்சு. இந்த ஒரு ப்ரோமோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே யூனியனுக்கும், மேனேஜ்மென்ட்டுக்கும் பயங்கரமான ஒரு மோதல் அப்படின்றதா. அங்க வந்து பயங்கரமா மழை பெஞ்சுட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இந்த ஒரு விஷயத்துக்காக நன்மைக்காக தான் வந்து மேனேஜிங் டீம்ல இருந்து சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து மழையில நனைய வேண்டாம். நீங்க உள்ளுக்கு போங்க அப்படின்ற மாரி. ஆனா அன்ஷிதா என்ன சொல்றாங்க, இல்ல மழையிலயும் நாங்க வந்து வேலை பார்ப்போம் அப்படின்னு ஒரு யூனியன் லீடரா அவங்க ஒரு வேலைய வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இத வந்து அவங்க என்ன சொல்றாங்க, இது உங்களோட பர்சனலான டைமிங்ல நீங்க பண்ணுங்க. இப்ப பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி மேனேஜ்மென்ட்ல இருந்து சொல்லும்போது, இல்ல நாங்க வந்து அத பண்ணதான் செய்வோம் அப்படின்ட்டு அன்ஷிதா வந்து கொடைய எடுத்துட்டு வெளிய வராங்க. அப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா, திரும்பவும் சௌந்தர்யா அவங்களோட அந்த கண்ட்ரோல இழந்து ஓடி போய் என்ன பண்ணிடுறாங்க, கொடைய வந்து புடுங்க ட்ரை பண்ணும்போது, அங்க ஒரு பெரிய அடிதடி மாரியான ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அதாவது நடக்குது. அது நடக்கிற மாதிரி அப்படின்றதானே தவிர, எதுவும் நடக்கல அப்படின்றது தான். அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, கொடைய புடிச்சு இழுத்துட்டு உள்ளுக்க போக ட்ரை பண்ணாங்க. அப்ப என்னன்னா, யூனியன் டீம்ல இருந்து எல்லாருமே உள்ளுக்க வந்துடுறாங்க. ஓடி வந்து அத கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. மேனேஜிங் டீம்ல இருந்து வந்து கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அது வந்து ஒரு சலசலப்பா அந்த வீட்டுக்குள்ள வந்து சடார்ன்னு ஏற்படுத்துது அப்படின்றது தான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு நடுவுல ராணவ வந்து இந்த வாரத்துல இருந்து பயங்கரமா ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்றத ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. சண்டை நடக்கும்போது ஓவரா வாய்ஸ் அவுட் பண்றது, எகிறிட்டு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து நடந்துட்டு தான் இருந்தது. அது முத்துக்கிட்ட நடக்கும்போது, முத்து அதுக்கு அதே மாதிரி எகிறிட்டு போய் பதில் சொல்லும்போது அது அமுங்கிருச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப என்ன ஆகுது அப்படிங்கும்போது, திரும்பவும் ராணவ தான் வந்து இந்த இடத்துல சண்டைக்கு வர்றாரு. ஒரு யூனியன் லீடர் மேல நீங்க எப்படி கை வைக்கலாம்? இப்ப நாங்க யூனியன்ஸ்ல இருந்து எல்லாருமே கொந்தளிக்கிறோம். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படின்ற மாரி அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. நீங்க பாத்ரூம், தண்ணி, சாப்பாடு எதுவுமே இனிமே உங்களால பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணுவீங்களோ நீங்க பண்ணுங்க அப்படின்ற மாரி ராணவ் வந்து ஒரு இடத்துல அ அவருக்கான ஒரு கேம் பிளேய வந்து ஸ்டார்ட் பண்ணியும், சௌந்தர்யா என்ன சொல்றாங்க, "அப்படிலாம் எங்களால பண்ண முடியாது. நீ என்ன பண்ணுவியோ நீ பண்றா. உனக்கு தெரியணும்னா ரோட்ல படு. உன்னைய நான் வேலையில இருந்து தூக்குறேன்." அப்படின்ற மாரி வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. பயங்கரமான மொமெண்ட். இத தானே நேத்துல இருந்து மேனேஜ்மென்ட்ல இருந்து சொல்றாங்க. கேட்டா நான் ஃப்ரெண்ட்லி அப்படின்ற மாரி வந்து சௌந்தர்யா சொல்லி அவங்க கூட தான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. கடைசில இப்ப அதே விஷயங்கள் திரும்ப பேக் ஃபயர் ஆகுது அப்படின்னு நினைக்கும்போது, சிரிக்கவா இல்ல என்ன அப்படின்றது தெரியல. வீக்கெண்ட்ல சம்பவங்கள் தரமா இருக்குதோ, விஜேஸ் அவர்களுக்கு பேசுறதுக்கு நெறைய கன்டென்ட் வந்து குடுத்துக்கிட்டே இருக்காங்க நம்மளோட கண்டஸ்டன்ட்ஸ் அப்படின்றத தான் நம்மளால பார்க்க முடியுது. ராணுவோட இந்த ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அது கொஞ்சம் நேர்மையான ஒரு விஷயத்துக்கு இருந்தா ஓகே. ஏன்னா அன்னைக்குமே எப்படின்னா அருண் கூட சேர்ந்து அது கேட்ட வார்த்தைகளால சொடக்கு போட்டான் அப்படின்ற விஷயங்கள் பேசிட்டு அதுக்கப்புறம் மாத்தி வந்து சாரி அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். கிட்டத்தட்ட முத்து சொல்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் இப்ப வந்து ஃபீல் ஆகுது. ராணா வந்து நடிகராரோ, அதாவது ஒரு இன்னசென்ஸ் கேம், அப்புறம் அதை வந்து மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கேம் வந்து ஆடுறாரோ அப்படின்ற விஷயங்கள் தெரிய வருது அப்படின்றதான். இந்த வாரம் அது வந்து ரொம்ப ஓப்பன் அப்பாவே உடைஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் தான் வந்து நம்மளால பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம். சௌந்தர்யாவோட இந்த சடன் பர்ஸ்ட் அவுட் அப்படின்றது வந்து பயங்கரமா இருக்குது. அத பாக்குறதுக்கு ஆல்ரெடி விஜய் சொல்லியிருந்தாரு. அத பார்க்கவும் நல்லா இல்ல. இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தாரு. வார்னிங் குடுத்ததுக்கு அப்புறமும் திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படின்றது ஒரு தவறான விஷயமோ அப்படின்றதுதான் நம்மளால அந்த இடத்த பார்க்க முடியுது. பட் சவுண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நான் கைய புடிச்சுலாம் சண்டை போடல. நான் கொடைய தான் புடிச்சேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஆனா ராணுவ தான் கத்திருக்காங்க. ஆனா அன்ஷி எதுவுமே பெருசா சொல்லல. அவங்க வந்து இது இப்படி சண்டை போட்டாங்க அப்படின்றது யாருமே சொல்லல. ஆனா எல்லாருக்குமே தெரியுது ராணுவ வேணும்னே ஒரு சீன் கிரியேஷன் அந்த இடத்துல போட்டுட்டு இருக்காரு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. காலையிலேயே மண்டைய பொளந்துக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. அங்க மழை வருது அப்படின்னா எல்லாமே உள்ளதான் உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயங்களும் நம்மளால பார்க்க முடியுதுன்றதுதான். இந்த ஒரு சண்டையில யார் மேல தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுங்க. நல்லது நடக்கணும். நல்லதா அவங்களுக்கு உடம்புல ஏதோ ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி உள்ளுக்கு போன மேனேஜர் சைடுல இருக்கவங்க தப்பா? இல்லன்னா இல்ல நாங்க மழையிலயும் வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நேர்மையா இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் மேல தப்பா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல குடுத்துருங்க.